ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சீ ஃபுட் ரெசிபி செட்டிநாடு இறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த ரெசிபிக்கு 1 கிலோ போல் இறாலை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளித்து விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு விழுதினுடைய பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா அது குழஞ்சி வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கூடவே 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுக்குங்க. மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை தெளித்து நல்லா மசாலானுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. மசாலா நல்லா வெந்து குழஞ்சி வர்றதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு மறுபடியும் தண்ணியை சேர்த்து கிளறி விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. மசாலா இந்த மாதிரி நல்லா வதங்கி குழஞ்சி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற இறாலை சேர்த்து விட்டுக்குங்க. இறாலை சேர்த்து சில நொடிகளுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த இறாலே தண்ணி விட்டு வருங்க, அதனால தண்ணி எதுவும் சேர்த்துக்காம கவர் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு பாருங்க, இறால் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு பதம் வேணுமோ அந்த அளவுக்கு ஓப்பன்லேயே குக் பண்ணி விட்டுக்குங்க. அதே மாதிரி இறாலை ரொம்ப நேரம் குக் பண்ணிடக்கூடாதுங்க. 8-10 நிமிஷத்துக்குள்ள தான் அதனுடைய குக்கிங் டைம். அதுக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ணி விட்டுக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரக பொடி, கூடவே 1 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டு கவர் பண்ணி விட்டுக்குங்க. மறுபடியும் 2 நிமிஷம் குக் பண்ணி விட்டுக்குங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு 1 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி விட்டுட்டு உங்கள் தொக்கு பதத்துக்கு ஏற்ற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. செட்டிநாடு இறால் தொக்கு சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடான சாதத்திற்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம், பல வகையான டிஃபன் ஐட்டத்துக்கும் பிரமாதமா இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.